திரைக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சினிமா குறித்து பேசுவது என்பது ஒரு தனித்தன்மை, ரிவ்யூ பண்ணுறது, பப்ளிக் ஒப்பீனியன் போடுறது, இதெல்லாம் ஒரு வகை. ஆனால் திரைத்துறையில் வரலாறு இருக்கு இல்லையா? ஒரு சினிமா பாடலின் வரலாறு, ஒரு திரைக்கதை அமைப்பின் வரலாறு, ஒரு காட்சி அமைப்பின் வரலாறு, ஒளிப்பதிவு அமைப்பின் வரலாறு, இப்படி பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசும்போதே நமக்கு பல்வேறு சம்பவங்கள், இந்த இசையோட இது இப்படி நமக்கு கண் செய்யப்பட்டிருக்கா, இப்போ ஒரு சம்பவம் இருக்கான்ற ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் இருக்கும். அந்த அடிப்படையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுத்தாளர், சினிமா ஆய்வாளர், உருவமறியா இசை வெளியிட்ட ஒரு புத்தகத்தில் இருக்கிறார். அதேபோல் இன்று இப்படம் கடைசி நூலையும் எழுத்திருக்கிறார். எழுத்தாளர் கவிதா குமார் நம்மோடு இருக்கிறார். பாருங்கள். குறிப்பாக இளையராஜா குறித்து பேசும்போது யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டாலும் பேசலாங்கிற அளவுக்கு அந்த இடங்களில் அவ்வளவு தூரத்துக்கு விடயங்கள், இசை துளிகள் நிறைய நிரப்பப்பட்டிருக்கும். அதை எந்த கோணத்தில் வேண்டாலும் அலச முடியும். அப்படித்தான் இந்த உரையாடலை துவங்குகிறோம். வணக்கம். வணக்கம். குறிப்பாக இளையராஜா குறித்து பேசும்போது இன்னொரு விஷயம் சேர்த்து பேசலாம்னு நினைக்கிறேன். ரஜினிகாந்த் ஒரு இளையராஜா பாராட்டுவதாக ஒரு சம்பவம் சொல்லியிருந்தார். என்னென்னா, இளையராஜா ஒரு பெரிய இசைஞானி தான், ஒரு இசை கடவுள் தான், அதில் மாற்றுறது இல்லை. ஆனாலும் கூட அந்த கடவுளோட என்ன பண்ணுறாருன்னா, கமலஹாசனுக்கு மட்டும் கொஞ்சம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பண்ணுறேன் சொல்ல, அது உண்மை இல்லை. கமலஹாசனுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் அந்த சிஎம் முன்னாலேயே அதை நான் பதிவு பண்ணுறேன். அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி மேடையில் போட்டு ஓட்டு உடைச்சாரு. அது ஒரு நகைச்சுவையாக இருந்தால் கூட அது ஏதோ ஒரு வேலை ஒரு உண்மை துணி இருப்பதாக தான் தெரிகிறது. அந்த அடிப்படையில் இளையராஜா பாடல்கள், கமலஹாசன் இன்னைக்கு 67 ஆண்டுகள் ஆகிவிட்டது திரைத்துறைக்கு வந்து. அதையும் இன்று முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. இதெல்லாம் சேர்த்து இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இளையராஜாவுடைய பாடல்களை வேறு என்ன முக்கியத்துவம்? குறிப்பாக இளையராஜா பாடல்கள் குறித்து நிறையா பேசலாம். அவரோட இளையராஜா காலம் என்பது பின்னணி இசை, அதாவது தனியாக பாடல்கள் கூடி பேசுறது பின்னணி இசை அப்படி பேச வேண்டிய ஒரு காலம் என்பது இருக்குது. அதை இளையராஜாவுக்கு முன், இளையராஜாவுக்கு பின் அப்படி 2 பிரிச்சுக்கலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்பது என்னன்னா, மோகன ராகத்தில் இளையராஜா இசையமைத்த பாடல் குறித்து தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கமலஹாசன் முக்கியமான அதில் இருக்கார். அவர் இல்லாமல் எப்படி? ஓகே. என்னன்னா, அவர் இயல்பாக ரஜினிகாந்த் சொன்னதெல்லாம் உண்மைதான். அது ஏன்னா, இசையறிவு இப்போ நம்ம கமலஹாசனை சொல்லும்போது உலக நாயகன்னு சொல்கிறோம். அவர் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா களத்தூர் கண்ணம்மாவில் நடித்து 66 வருஷம் முடிஞ்சு போய் இன்றைக்கி 67ஆம் ஆண்டு தோங்குது. அவர் நீங்கள் நடிகர்கள் மட்டும் சுருக்கிட முடியாது, பாடகர். அது அப்பயே நீங்கள் அவர் பாடின பாடம் இன்னைக்கு நிற்கிறது. ஆமாம், அவர் இயக்குனர், தயாரிப்பாளர், பாடலாசிரியர், எங்கே வேணாலும் பொருத்தலாம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஆஸ்கார் சம்மந்தமாக ஒரு பட்டியல் தயார் பண்ணும்போது தமிழகத்தை சேர்ந்த யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்தா சில்வர் ஸ்டாலன் அவரோட ஆங்கில படத்தில் மேக்கப் ஆர்டிஸ்டாக கமலஹாசன் வேலை பார்த்துருக்காரு. என்னன்னா, அந்த தேடுதல் என்பது இருக்குல்ல, அது கமலஹாசன் மிக மிக தீவிரமானது. நம்ம கமலஹாசனோட பாடல்கள் நிறையா இருக்குது. மோகன ராகத்தோட நம்ம துவக்கத்தில் இருந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்றதான் எனக்கு ஆசை. கர்நாடக இசையில் 72 மேளகர்த்தா ராகங்கள் இருக்கிறது. மேளகர்த்தானா தாய் ராகங்கள் தான். இந்த தாய் ராகங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ராகமாக மோகன ராகம் இருக்குது. இந்த மோகன ராகத்தில் என்னன்னா, மகிழ்ச்சி, அதிகமான மகிழ்ச்சி திரும்பக்கூடிய ராகம் மோகன ராகம். இந்த மேளகர்த்தா ராகத்தில் நிறைய ஆயிரக்கணக்கான ஜன்னிய ராகங்கள், அதாவது குழந்தை ராகங்கள் பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ராகங்கள் அப்படின்னு சொன்னோம்னா இலகுவாக எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ராகத்தின் அடிப்படையில் இசையா அப்படின்னு கேட்டால் அது இல்லை. ஏன்னா இயல்பாக எளிமையான மனிதர்கள் கூட யாரும் பாடல் இசைக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். அது எந்த ராகத்தின் அடிப்படையிலேருந்து என்னென்னா சங்கீத நிபுணர்கள் வேணால் சொல்லலாம். ஆனால் இயல்பாக இசை என்பது பாரம்பரிய கலை வடிவத்தோடு சேர்ந்தது தான். ஏன்னா தோல் இசையிலேருந்து தோங்கிய, அது அடுத்து பார்த்திங்கன்னா புல்லாங்குழல் இசைன்றது மூங்கிலேருந்து வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி தான் தோங்கி இருக்குது. இந்த 72 ராகங்களில் பார்த்திங்கன்னா இளையராஜா இசையமைத்த பாடல்கள் ஏராளமான பாடல். நான் 1000க்கும் மேற்பட்ட படங்களுக்கு அவர் இசையமைச்சிருக்காரு. இசை வாய்ப்பாட்டு, அந்த நோட்ஸு, இதெல்லாம் டெக்னிக்கலாக சொன்னால் மக்கள் கண்டிப்பாக புரியாது. அப்போ மோகன ராகம்னா எந்த பாடல் வழியாக சொல்லலாம், எந்த பாடல் மோகன ராகம்? இதில் குறிப்பாக நீங்கள் இளையராஜா பற்றி நம்ம பேசும்போது ஏன் இவ்வளோ இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்பாங்க எல்லா பேரும். பஞ்சமுகின்ற ஒரு ராகத்தையே அவர் கண்டுபிடிச்சார். அதான் 1994ஆம் ஆண்டு அப்படி ஒரு ராகத்தை கண்டுபிடிச்சவர். அப்படி ஒரு ராகத்தை கண்டுபிடிச்சவர் ஏன் இந்த மோகன ராகத்தில் இவ்வளோ பாடல்கள் பண்ணியிருக்காரு அப்படி யோசிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது.
நீங்கள் இளையராஜா இல்லாமல் ஒரு நாள் நீங்கள் இருந்த முடியுமா? ஒரு நொடியாவது இருக்க முடியுமா? கஷ்டம். கஷ்டம். ஏன்னா நம்ம வீட்டில் சேனலில் ஏதாச்சும் ரிமோட்டை மாற்றும் போது ஏதாச்சும் ஒரு இளையராஜா பாடல் கிராஸ் பண்ணி தான் கிராஸ் பண்ணும். இல்லாட்டா பக்கத்து வீட்டில் ஒரு கேத வீடோ ஒரு காது ஊற்றி வீடோ இளையராஜா பாட்டு கட்டாயம் வரும். நீங்கள் 2 வீலரில் கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மினி பஸ் கலந்து போச்சுன்னா அதில் ஒரு இளையராஜா பாட்டு கட்டாயம் இருக்கும். பெட்ரோல் பல்கில் போய் நீங்கள் பெட்ரோல் நம்ப போகிற நேரத்தில் பார்த்தா அங்கே ஒரு இளையராஜா பாடல் இருக்கும். அதனால் அன்றாடம் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு பக்கமாக அவர் இருந்துக்கிட்டே இருக்கார். ஏன்னா அன்னைக்கிளியில் தொங்கின பயணம் இன்று வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இடைவிடாத இசை ஆர்வத்தில் இருக்கனால அவர் இந்த மோகன ராகத்தில் இசையமைச்ச பாட்டுன்னு சொல்லும் போது எனக்கு டக்குன்னு நினைவுக்கு வந்தது கல்லுக்குள் ஈரம் படம் தான். கல்லுக்குள் ஈரம். ஓகே. நீங்கள் எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்க, பெருவாரியாக பாரதராஜாவை நம்ம எனது இரு கண்கள் அவன் பேசும்போது அவர் ஒளிப்பதிவாளர் கண்ணனை பேசுவார். ஆனால் கண்ணனுக்கு முன்னால் இளையராஜா கண்ணா இருந்தவர் PS நிவாஸ். இளையராஜாவுக்கு பாரதராஜா சொல்லுங்க, இளையராஜா சொல்லிட்டீங்க. பாரதராஜாவோட அவர் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லும் போது கண்ணனை பற்றி பேசிட்டே இருப்பார் ஒளிப்பதிவாளர். ஆனால் பேசப்படாத நபர் யாருன்னா PS நிவாஸ், மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர். ஆரோ கலரில் கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் நிறைய மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு ஒளிப்பதிவாளர். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கதையை முழுசும் பார்த்தீங்கன்னா பாரதிராஜாவை கதாநாயகனை உருவகப்படுத்தி ஒரு கதையை ரெடி பண்ணுறாரு. அந்த கதை யாருடைய கதை அப்படின்னு பார்த்தா பாரதிராஜா சினிமா வாய்ப்பு தேடி அலையும் போது அவர் கூட இருந்த K. சந்திரபோஸ் எழுதின கதைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சந்திரபோஸ் பாரதிராஜாவுக்கு முன்னாலே இயக்குனராகிட்டார். 1978 திருக்கல்யாணம் படத்தில் பார்த்தீங்கன்னா விஜயகுமார் ஸ்ரீவித்யா வச்சு ஒரு படம் எடுத்துட்டார். அதுக்கு அடுத்து ஒரு படம் எடுத்துட்டார். 3ஆவதாக அவர் ஒரு கதை எழுதுனார், அதுதான் கல்லுக்குள் ஈரம். அதில் அவர் இறந்துட்டார். அது பாரதராஜாவோட நண்பர்னும் போது PS நிவாஸ் பாரதராஜாவோட நெருங்கிய நண்பர் ஒளிப்பதிவாளர். அவர் அந்த கதையை படிச்சுட்டு இந்த கதைக்கு நீங்கள் ஆப்டாக இருப்பீங்க, நான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்றார். ஒளிப்பதிவாளராக இருக்க நிவாஸ் செய்த படம் முதல் படமாக ஒரு கல்லுக்குள் ஈரம் பண்ணுறார். அவர் தேர்வு செய்த நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம். அந்த கதை என்னன்னா ஒரு கிராமத்தில் போய் சினிமா எடுப்பது தான் கதைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த படத்தின் இயக்குனரையும் ஹீரோவையும் அந்த கிராமத்தை சேர்ந்த சிறுமிகள் இருவர் காதலிக்கிறது தான் அந்த கதை. இப்படியான ஒரு கதையில் பார்த்தா ஹீரோயின் அவர் அந்த ஹீரோயினாக நடித்த அருணா ஹைதராபாத்தில் கல்லூரியில் படிச்சிருந்தவங்க. அவங்கள இந்த படத்தில் அறிமுகப்படுத்துகிறார் நிவாஸ். அவருக்கு இந்த கதை அம்சத்தை முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, பாரதராஜா பார்த்திங்கன்னா விளிம்பு நிலை மனிதர்களை தொடர்ந்து படங்களில் காட்சிப்படுத்தியிருப்பார். நிவாஸும் அதே தான் செஞ்சுருப்பார். இந்த படத்தில் ஒரு சலவை தொழிலாளியாக கவுண்டமணியும் அவருடைய மகளாக அருணாவையும் இந்த படத்தில் காமிச்சிருப்பார். அருணாவோட கண்களை தான் ஃப்ரேம் ஃபுல்லாக வச்சுருப்பார். நீங்கள் ஒரு பாடல் காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க கண் பட்டாம்பூச்சியை காமிச்சிட்டு பண்ணுவார் கடன்னு. அது பாரதிராஜாவோட டேஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃப்ரேமில் இருக்கும்போது நிவாஸுக்கு அது ரொம்ப பிடிச்சமான ஒரே கண்ணில் 2-3 லேயரை கட்டுறது. ஆமாம், அது அப்படி காமிக்கிறதுன்னு இருக்குது. இன்னொன்று என்னென்னா பாரதிராஜா டச்சுன்னு என்னென்னா வெள்ளையாடை தேவதைகள் கட்டாயம் அவங்க படத்தில் வந்துடுவாங்க. எல்லாரும் அது நிறமாறாத பூக்கள்லான்ட்டு எந்த படமாகட்டும் அதில் கட்டாயம் வெள்ளையாடை தேவதைகள் வருவாங்க. எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா தமிழ் சினிமாவில் நம்ம ஒரு வாழ்க்கையில் நம்ம கடந்து போகிற ஒருத்தர் இடத்துல எங்கேயாச்சும் வெள்ளையாடை தேவதைகளை அப்படி பார்ப்போமா? இருக்காது. ஆனால் பாரதிராஜாட்ட அந்த குறுகுறுப்பு இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அது நிவாஸ்லேயும் தொத்திக்கிச்சு. நீங்கள் இந்த கல்லுக்குள் ஈரம் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு மோகன ராகத்தில் நான் சொல்கிற அந்த பாட்டு எஸ் ஜானகி பண்ண பாட்டு ரொம்ப அற்புதமான. அது பார்த்தீங்கன்னா எக்கோ பாணியில் தான் நம்ம பாடியிருப்பாங்க. அது பாட்டை பார்த்தீங்கன்னா பாட்டு கேட்க பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி தான். அப்படி அது நீங்கள் அந்த படத்தில் காட்சி அமைப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து ஓடையில் அந்த பொண்ணு கதாநாயகி ஓடியார மாதிரி அந்த காட்சி அமைச்சிருப்பாங்க. பட்டாம்பூச்சியை நான் ஏன் சொல்கிறவாருன்னா இப்போ பட்டாம்பூச்சி இல்லாமையே போச்சு. செல்ஃபோன் பெருக 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 பார்த்தீங்கன்னா வளர்ச்சியின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உயிரினங்கள் குறியிருச்சு. இந்த பாட்டு பார்க்கும்போதெல்லாம் பட்டாம்பூச்சியும் அது அந்த விழிகளையும் அருணாவோட விழிகளையும் பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த பாட்டை எழுதுன யாருன்னா கங்கை மரன். இப்படியான பாடல்களை இப்போ நம்ம கிராமத்து பாடல்கள் கேட்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பாட்டு பார்த்திங்கன்னா ஒரு அந்த வரியே பார்த்திங்கன்னா ஒரு ஏழை பெண் சலவை தொழிலாளி அது அந்த பொண்ணு ஒரு இயக்குனரை விரும்பும் போது அதுக்கான வரிகள் எழுதும் போது அவர் என்ன சொல்லி ரொம்ப அற்புதமான ஒரு பாடல்.
இந்த பாடலோட அடியை ஒட்டி தான் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட துவக்கமே அதுலேருந்து ஆரம்பிக்குன்னு வச்சுக்கோங்களேன். மோகன ராகத்தில் ஒரு முக்கியமான பாடலாக நான் இது பார்க்குறேன் இளையராஜாவோட இசையில். அடுத்து இளையராஜா இசைன்னு சொல்லும் போதே நம்ம டக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா ஏன் வந்து இளையராஜா கொண்டாடுறோம் அப்படின்னா நிறைய கவிஞர்களை அறிமுகப்படுத்திய ஒரு இசையமைப்பாளர் அவர் தான். அதிகபட்சமாக எனக்கு தெரிஞ்சு புதிய நிறைய பேருக்கு வாய்ப்பு. அதனால தான் ராஜ சபைகளை விட இந்த ராஜாவின் சபையில் தான் கவிஞர்கள் காலமாக இருந்ததுன்னு ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க. இந்த கவிஞர்களோட காலமாக இருந்ததுன்னு பார்த்தா இதில் வந்து பார்த்தீங்கன்னா வைரமுத்துலாம் அங்கே தூங்கினவர் தான். இன்றைக்கி கவி பேரரசுன்னு போலக்கூடிய வைரமுத்துலாம் அங்கேருந்து வந்தவர் தான் வச்சுக்கோங்களேன். நிழல்கள் படத்தில். ஆனால் அதுக்கு முன்னால் அவர் வந்து சூளம் படம் பண்ணார். சூளத்தில் தான் ஃபஸ்ட்டு பாட்டு அவருடைய முதல் பாடல் வந்தது. ஆனால் வெளியானது வந்து பார்த்திங்கன்னா நிழல்கள் ஆயிடுச்சு. ஏன்னா 2வது படம் மோகனராஜில் சொல்லும் போது 6 இருந்து 60 வரை அதில் இடம்பெற்ற ஒரு கட்டாயமாக ஒரு பாடல் சொல்லணும். ரஜினிகாந்த் வந்து மிகச்சிறந்த நடிகர் என்பதை வந்து வெளிப்படுத்திய படம் அது வரைக்கும். நிச்சயமாக அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னால் வரைக்கும் பார்த்தா அவர் கருப்பு வெள்ளைக்கால படங்களாக நிறைய வந்தது. அவர் பார்த்தீங்கன்னா சித்திரத்துக்கான முக்கியத்துவம் அந்த படத்தில் இருக்குது. ஆமாம், அது காரணம் இருக்குது. அந்த படத்தின் பஞ்சவர்ணாசலம் எழுதிய கதை வந்து மிக முக்கியமான கதையாக இருந்தது. பெரிய என்னன்னா எம்ஜிஆர் காலத்து நடிகையான சங்கீதா வந்து ரஜினிக்கு அந்த படத்தில் காதலியாக நடிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேருக்குமான கெமிஸ்ட்ரி ஏன்னா காதலிச்சு கல்யாணம் பண்ண முடியாமல் போயிடும். இதில் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம காமெடியில் குடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வீடியோவாக இருக்கக்கூடிய நின்று கோரி வரணும் அந்த பாட்டு. அதில் நம்ம கவுண்டமணியும் செந்திலும் ஒரு பாய்கிட்ட வந்து கறிக்கடை பாய்கிட்ட அந்த பாடல் சொல்லி தந்து பாட சொல்லுவாங்க. அந்த நின்று கோரி வரணும் பாய் LIC நரசிம்மன்றவர் ஒருத்தர், LICயில் ஒர்க் பண்ணவர் அவர் இந்த படத்தில் ரஜினிகாந்தோட தம்பியாக நடிச்சிருப்பார். ஒரு முக்கியமான கேரக்டராக இந்த படத்தில் பண்ணார். படாபட் ஜெயலட்சுமி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முள்ளு மலர்லேருந்து இந்த படத்துலையும் தொடர்ந்து ரஜினிகாந்தோட ட்ராவல் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் இளையராஜாவோட அந்த மோகன ராகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளூட் போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாடல் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் போகிற ஒரு உணர்வை நம்மளுக்கு உருவாக்கிட்டே இருக்கும். காட்சி பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், உணர்வை ஏற்படுத்துது. இது காதல் பாட்டு மட்டும்தான் அப்படின்னு நம்ம யோசிக்க முடியாது. மோகன ராகத்தில் வந்து இப்போ நான் சொன்ன 2 பாட்டுமே வந்து காதல் பாட்டு தான் அப்படின்னு நம்ம யோசிக்கிறது. என்ன காதல் பாட்டு மட்டும்தான். அதில் கமலஹாசனுக்கு இந்த மோகன ராகங்கள். ஆமாம், கமலஹாசன் என்னென்ன பாடம் கொஞ்சம் வருஷம் நல்லாயிருக்கும். கமலஹாசன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இயக்குநர்களுக்கான நடிகராக இருந்திருக்காரு. இந்த பாட்டு எனக்கு அந்த ராகமாக எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய துணியை பார்க்கும்போது அந்த ராகமாக இருக்குன்னு சொல்லுது. நாயகங்கள் ஒரு பாட்டு இல்லையா, நீ ஒரு காதல், சுத்த சன்னியாசி. அது அதோடைய ராகமா? ஆமாம். ஏன்னா இழுத்துட்டு வர ராகம்லாம் அப்படி ராகமாக இருக்கிறேன். இல்லை, இந்த படத்தில் வந்து ஒரு மோகன ராகத்தில் என்னென்னா நான் சொன்னபோது மகிழ்ச்சின்றது இருக்குல்ல, அதில் தான் கமலஹாசன்ட்ட ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இயக்குநர்களுக்கான நடிகராக இருந்தார். அவருடைய நெருங்கிய நண்பர் GN ரங்கராஜன் ஒரு படம் பண்ணார். ஒரு படம் சொல்ல முடியாது, கமலஹாசன் வச்சு நிறையா படங்கள் பண்ணார். நீங்கள் துவக்க காலம் பார்த்தீங்கன்னா கமலஹாசனோட ரொமான்டிக் படங்கள்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் கோகிலா, ஸ்ரீதேவியோட நடிப்புக்கு வந்து தமிழக அரசோட விருது கிடைச்ச படம். கமலஹாசன் 2 இடத்துல நடித்த படம் கல்யாணராமன். அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இன்பம் என்பது பல்வேறு கேரக்டர், அந்த படத்தில் 9 கேரக்டர் நடிச்சிருப்பார். இந்த படங்கள் எல்லாமே கமலஹாசனோட நண்பர் GN ரங்கராஜன் இயக்கின படங்கள் தான். அவர் கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை படத்தை எடுத்துக்கிட்டார். பார்க்கவே முடியலை படத்தை. என்ன கொடுமைன்னா அவர் நொடிச்சு போன நேரத்தில் வந்து சொந்தமாக அந்த படத்தை எடுக்கிறார். மகாராஜன்னு சொல்லி அந்த படத்தோட பேர். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் நீங்கள் ஒரு சில படங்கள் வந்து இந்த 1975 நீங்கள் சினிமா பட்டியல்னு ஒன்று இருக்குது, விக்கிபீடியாவில் போய் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா சில படங்களோட பேர் பண்ணியிருப்பாங்க, வரிசை பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுங்களேன். இப்படியான படங்கள் பட்டியலை வந்து நீங்கள் 78க்கு பிறகு தேடும்போது பார்த்தீங்கன்னா இளையராஜா வச்சு உயிர் பெற்ற படங்கள் சில படங்கள் இருக்குது. அதில் ஒரு படம் இந்த மகாராஜன் வச்சுக்கோங்களேன். கதை வந்து பார்த்தீங்கன்னா மகாராஜாவில் மோகனராஜன் என்ன பாடல், அற்புதமான பாடல் இருக்குது. என்னன்னா இப்போ நீங்கள் கிராமங்களில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த டான்ஸ் ஆட குழுக்கள் இருக்காங்கல்ல, அவங்க அந்த பாட்டுக்கு ஆடுறாங்க. நீங்கள் இரவு நேரங்களில் கை வயசுலேருந்து நீங்கள் தள்ளி விட்டீங்கன்னா அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா இயல்பாக அந்த பாட்டு வந்துடும். காட்சி அமைப்பும் சரி, இந்த பாட்டோட ரொம்ப மகிழ்ச்சியை ததும்பரக்கூடியது. ஒரு 3 கேரக்டராக வந்து ஒரு ஆண் வேடம் பெற்ற பெண்ணு,
கமலஹாசன் இன்னொருத்தவங்க ஆடுற மாதிரியே அந்த காட்சி அமைச்சிருப்பாங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஜானகியோட ஹம்மிங் அடி தூக்கி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட ஹம்மிங்கில் தான் அந்த பாட்டு இருக்குது. அடி அரைச்சி அரைச்சி குழைச்சி குழைச்சி தடவை மணக்கும் சந்தனமேன்னு சொல்லி இந்த பாடல், அதில் மனமும் சேர்ந்து கிளப்பியிருப்பாங்க. இந்த பாடல் என்பது பார்த்தீங்கன்னா இந்த மனமேக்கு அடுத்து ஏன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போகணும்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் இந்த மோன ராகத்தோட மிகப்பெரிய ஸ்பெஷல். ஒரு பாடலோட வரி முடியும் போது பார்த்தீங்கன்னா அது அடுத்த இடத்தை நோக்கி போகும், ராகம் நிற்காமல் போகும்னு வச்சுக்கோங்களேன். இந்த படத்தோட பாடல் எல்லாமே சூப்பர் ஹிட். கவிஞர் வாலி எழுதின ஒரு முக்கியமான பாட்டு இந்த பாட்டு. ஒரு ஃபெயிலியரான படத்தில் நீங்கள் ஒரு பாட்டு இப்படி சொல்ல முடியாது, நிறையா பாட்டை சொல்லலாம். ஆனால் கமலஹாசனோட படத்தில் இப்படியான ஒரு படத்தில் வந்து இப்படி ஒரு மோன ராகத்தில் ஒரு அற்புதமான பாட்டு. இன்னும் கமலஹாசன் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் கேரக்டரும் வித்தியாசப்படுத்தியிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். மொழியும் வேறு, ஏன்னா இவரோட ஜிஎன் ரங்கராஜன் படங்கள் எல்லாமே ஒரு மொழி கொடுத்துருப்பார். இந்த படத்தில் ஒரு கறிக்கடைக்காராக தான் அவர் வருவார்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் என்னன்னா இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா அப்போ அந்த மொழியோடு இருக்குது, உங்கள் அற்புதமான மொழியோட பதிவு செய்யப்பட்ட பாடல். தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வாய்ஸாக நடிக்கும்போது ஒவ்வொரு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மொழியை பேசணும். இதில் கமலஹாசன் பேசின மொழியே ஒரு லாங்குவேஜாக இருக்கும். ஏன்னா அவர் கோவை லாங்குவேஜ் பேசுவார், மதுரை லாங்குவேஜ் பேசுவார், எல்லா லாங்குவேஜும் பேசுவார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு லாங்குவேஜ் பேசியிருப்பார். அது ரொம்ப அந்த படம் ஓடாதனால என்ன செஞ்சிட்டார், அந்த காசே வாங்காமல் தன் நண்பனுக்காக நடித்து கொடுத்த படம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு படத்தில் வந்து மோன ராகத்தில் ஒரு பாட்டு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இளையராஜாவும் நிறையா படங்களை தயாரித்தார். ரொம்ப ஆச்சரியமான விஷயம், அவர் பட தயாரிப்புலையும் பவுலர் கிரியேஷன்ஸ் நிறுவனம்ன்ற பேரில் வந்து படம் தயாரித்தார். ஆர்டி பாஸ்கர் அவரோட சகோதரர் தான் அந்த நிறுவனத்தோட நிர்வாகியாக இருந்தார். அழகில் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காதலை ஒரு வித்தியாசப்படுத்தி நம்ம மணிவண்ணனோட கதை வசனத்தில் வந்த படம்னு வச்சுக்கோங்களேன். சிலுவை அத்து போட்டு பூணூல் அத்து போட்டுட்டு ஒரு முற்போக்கு கதையை சொன்ன ஒரு படம்னு வச்சுக்கோங்களேன். அந்த படத்தை தயாரித்தது பார்த்தீங்கன்னா இளையராஜா தான். அவங்க படங்கள் முழுசுமே பார்த்தா என் பொம்முக்குட்டி அம்மாவாகட்டும், ராஜாத்தி ராஜாவாகட்டும், நிறையா படங்கள் அவங்க படங்கள் வந்து நல்ல நல்ல படங்களாக பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் என்ன மோன ராகத்தில் ஒரு படம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா குறிப்பாக சொல்லணும்னா இசை சார்ந்த படமாக தான் அவங்க பண்ணியிருக்காங்க. கீதாஞ்சலி அவங்க நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய படம் கீதாஞ்சலி. இந்த மோன ராகத்தில் அமைஞ்ச ஒரு படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொக்கரகோ. அழகில் உயர்திரை படத்தில் பார்த்தீங்கன்னா 5 பேர் இருப்பாங்க. ஆனால் கார்த்திகையோட வந்து ஒரு 5 சிறுவர்களில் தான் காமிப்பாங்க அந்த காட்சியில். அதில் இருந்த ஒரு மகேஷ்ன்ற ஒரு சிறுவனை தான் இந்த படத்தில் கதாநாயகனாக ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் கொக்கரகோ படத்தில் இளவரசி ஜோடியாக இருப்பாங்க. முழுசும் வந்து பார்த்தீங்கன்னா பாடல் நல்ல பாடல், பாட்டு ஃபுல்லாக நீங்கள் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா ஒரு பாட்டு வந்து தூங்கும்போது சிரிப்போட தூங்குறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இளையராஜா இந்த படத்தில் செஞ்சுருப்பார். நீங்கள் காதலியவோ நினச்சி எத்தனை கவிதை வந்துருச்சு, எவ்வளோ கவிதை வந்துருச்சு, புத்தகங்கள் வந்துருச்சு, இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது. காதலியை வந்து இப்படிலாம் எழுத முடியுமான்னு, அது வைரமுத்திர கிடச்சா எப்படி இருக்கும்? இந்த வரியை இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா கவிஞர் வைரமுத்து பிரமாதம் பண்ணுவார். இதை பார்த்தீங்கன்னா வரிகள் ஃபுல்லாக வந்து தெருக்கி விட்டுருப்பார். இது மோன ராகத்தோட வெற்றியினே நான் பார்க்குறேன். இதில் சொல்லும் போது ஆகாயம் 2ஆக மண் மீது கண்டேன்னு எழுதியிருப்பார். கண்ணில் வந்து நீளங்கள் தெரியுதுன்றது மேகத்தை வந்து அவர் ரொம்ப அற்புதமாக எழுதியிருப்பார். இளையராஜாவோட பாடல்கள் நம்ம கொண்டாடப்பட வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா 1980க்கு பிறகு வந்த படங்களோட கொண்டாட்டம் இருக்குல்ல, இன்று வரைக்கும் வந்து நீண்ட தூர பயணங்களோட சுமையை இறக்கி வைக்கக்கூடிய சுமை தாங்கி கற்கள் தான் இளையராஜாவோட பாடல்கள். பெருவாரியாக பென்ட்ரைவில் பார்த்தீங்கன்னா அதை மாற்றி தான் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதில் வந்து இந்த மோன ராகத்தில் ஏன் பாடல்கள் நம்ம பண்ணணும்னு யோசித்தோம்னா, மோன ராகத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா பாடல்கள் இருக்குது. இவரோட பாடல்கள் வந்து நிறைய அந்த படத்தில் இசையமைச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியான பாடல்கள் நம்ம தூக்கணும்ன்ற ஒரு ஆர்வத்தில் தான் இது பண்ணோம். இளையராஜாட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் எந்த இசையமைப்பாளரும் மெட்டை கொடுத்துருவாங்க, மெட்டை கொடுத்து நீங்கள் பாட்டு எழுதிட்டு வாங்கன்னு சொல்லி பாடலாசிரியர்கிட்ட சொல்லுவாங்க. இளையராஜா என்ன செய்வார்னா பல்லவியோட முதல் வரியை வந்து எப்போதுமே எழுதி கொடுத்துருவார். அது எல்லாத்துக்குமே எல்லா பாடலாசிரியருக்குமே தெரியும். மணிரத்னத்தை வந்து உலகமே கொண்டாடு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தமிழில் ஒரு இசை சித்திரம் படத்தை பண்ணியிருக்காரு. ஆச்சரியமான விஷயம் என்னென்னா தமிழில் வந்து ஒரு முக்கியமான ஜோனர் இசை சித்திரமாக வந்த படம் இதய கோயில். ஆனால் அவர் பிடிக்காத படம்னு அவர் சொல்கிறார்.
மணிரத்னத்துக்கு எனக்கு பிடிக்காத படம் சொல்கிறார், இதே சொல்கிறார், இதே கோயில் படத்தை சொல்கிறார். அவர் பிடிக்கலைனாலும் இளையராஜா ரசிகர்கள் கொண்டாடுறதுக்கு காரணம் இருக்குது. 8 பாடல்கள் ஒரே பாடல் 2 தடவை இடம்பெறும்னு வச்சுக்கோங்களேன். அதில் பார்த்தீங்கன்னா இளையராஜா ஒரு பல்லவியை கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட அந்த படத்தில் வந்து 5 கவிஞர்கள் பாடல் இருக்கிறாங்க. அது செட்டாகவே இல்லை. திருப்பி 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 பார்த்தீங்கன்னா செட் ஆகாமல் கடைசியில் பார்த்தா முதலாக முழு பாடலை எழுதக்கூடிய பாடலாசிரியராக இளையராஜா அறிமுகமாகிறார். அதில் அந்த படத்தோட டைட்டிலே வச்சு தான் இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல், அதில் வாழும் தேவி நீயம்னு எழுதிப்பார். இந்த பாடலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சோகமாக இருக்கும், அவரோட வயசில் சோகமாக ஒரு முறையும், அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்பிபியும் ஜானகியம்மாவும் சேர்ந்து பாடியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து நம்ம என்ன யோசிக்க வேண்டியதுன்னா, ஒரு பாடலோட உணர்வு இருக்குல்ல, மகிழ்ச்சியாகவும் கொண்டு வர முடியும் இசையில், சோகமாகவும் கொண்டு வர முடியுன்றது தான். அந்த 2 ஒரு ராகத்தில் வந்து இப்படியான 2 தன்மையிலான ஒரு பாடலை வந்து இதே கோயில் படத்தில் இடம்பெற்றதுன்றது முக்கியமான விஷயம். இதே கோயில் சொல்லும்போது நான் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறேன். இதே கோயில் வந்து எனக்கு பிடிக்காத படம் சொல்கிறார் இல்லையா, அது குறித்து நான் வந்து மகேந்திரன் ஒரு நாள் முழுக்க இருக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைச்சி அவர்கிட்ட இந்த வார்த்தை சொன்னேன், இன்னும் இதே கோயில் மட்டும் அப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொன்ன பதில் இன்னும் சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அதுதான் அவர் ஒரிஜினல் படம்னாரு. ஏன் அவர் சொல்கிறாருன்னா, மற்ற எல்லா படங்களுமே தழுவல்கள்ன்றாரு, அதனால அவரை மறுத்திருக்கலாமே தவிர அதுதான் ஒரு ஒரிஜினல் படம். அது ஒரு கூர்மையான விமர்சனமாக இருந்துச்சு. சரியான மதிப்பீடு, மிக சரியான மதிப்பீடு. ஏன்னா தூக்க காலங்களில் பார்த்தீங்கன்னா மணிரத்னோட பயணம் என்பது பார்த்தீங்கன்னா பகலில் நம்ம பேசணும், முக்கியமான படம். அது ஒரிஜினாலிட்டி இருக்குல்ல. இந்த ஒளி வந்து பார்த்திங்கன்னா அவரோட படங்கள் பெருவாரியாக வந்து பிசி ஸ்ரீராமோட காட்சி அமைப்பின் கீழ் எடுக்கப்படும் படங்கள். 2வது நீங்கள் சொன்ன ஒரு முக்கியமானது, ராமாயணத்தையோ ஏதாச்சும் ஒன்றில் வச்சு அங்கேருந்து கேரக்டரை வச்சு தான் அவர் படமே எடுப்பார்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா தளபதி படம் அப்படி தான் எடுத்தார். ஏன்னா குழந்தையை விட்ட பிறகு அந்த குழந்தையை கைப்பற்றிய பிறகு நடக்கக்கூடிய கதை மாதிரி காமிச்சிருப்பார்னு வச்சுக்கோங்களேன். பகலில் ஒரு படம் அப்படியான ஒரு படம் தான், ஒரிஜினல் தான். மகேந்திரன் அவர் சரியாக மதிப்பீடு பண்ணார்னா இதுதான் காரணம். ஏன்னா அவரோட படங்கள் தழுவல் அப்படின்னும் போது, ஒரிஜினாலிட்டியான படங்கள்னும் போது 2 படம் இருக்குது. ஒன்று வந்து இதே கோயில், 2வது வந்து பார்த்திங்கன்னா பகலில் இருக்குது. ஆனால் அவர் அந்த படம் பார்த்தா அவருக்கு பிடிக்காது. ஏன்னா பிரம்மாண்டங்கள் மத்தியில் போய் விழுந்த பிறகு பார்த்திங்கன்னா இயல்பான படங்கள் அவர் பிடிக்காமல் போச்சு. இது எங்களுக்கெல்லாம் என்ன வருத்தம்னா, இளையராஜாவை நேசிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் என்னடா நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையான பாட்டை கேட்டு கண்கலங்காத யார் இருக்கான், இப்படியான ஒரு பாடல் இடம்பெற்ற ஒரு படத்தை ஒரு மனுஷன் பிடிக்கலைன்னு சொல்கிறாரே அப்படின்ற வருத்தம் இருக்குது எங்களுக்கு. ஆனால் அதுக்கு காரணம் இதாக தான் இருக்கும். ஏன்னா தன்னை அடையாளப்படுத்தணும்னு விரும்புகிறார் அவர், மணிரத்னம் பிக்சர்ஸ்னு விரும்புகிறார். ஆனால் அது உண்மையில் வந்து இதே கோயில் வந்து இளையராஜா படம் தான். அதுக்கு நான் கூட அவர் சொல்லியிருக்கலாம். அதனால் வந்து இந்த நம்ம தொடர் மோகனராகம் தொடரில் இது 5வது பாடலாக இது நம்ம சொல்லலாம். தொடர்ந்து இது மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்களை மோகனராகத்தில் இடம்பெற்ற பாடல்களை நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணுன்றது ஆசை, பண்ணுவோன்றதான். தொடர்ந்து பேசுவோம். அடுத்தடுத்த எபிசோடில் நான் கூடுதலாக பேசணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.